ஹாய் காய்ஸ். நாங்கள் வந்து பூனைக்குட்டி வளர்க்குறது உங்களுக்கு தெரியும். நிறைய வீடியோவில் வந்து பூனைக்குட்டி போட்டிருப்பேன். ஏன்னா இது எங்கள் வீட்டு பூனைக்குட்டி தான். இது வந்து குட்டி போட்டு எல்லா குட்டியும் ஓடி போய் இந்த ஒரு குட்டி மட்டும் எங்ககிட்ட வந்தது. ஸோ இது குழந்தையிலேருந்து, அதாவது இது கண்ணு திறந்ததுலேருந்து இன்னை வரைக்கும் எங்ககிட்ட இருக்குது. இதில் என்ன ஒரு ஹைலைட்னால், இப்போ வரைக்குமே இது ஒரு பையன் நினச்சி தான் நாங்கள் வந்து இது கூட பேசிக்கிட்டு இருக்கிறது போகிறதெல்லாம் பையனை மாதிரி தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது எங்கள் குழந்த தான், எங்கள் பையனாக தான் நினச்சி நான் வந்துட்டு இருந்தேன். தம்பிலாம் என்னோடய தம்பின்வான். அப்புறம் ஹஸ்பண்ட் கொஞ்ச நாள் ஃபாரின் போயிருந்தார். 5 மந்த் கழிச்சு வரும்போது மறந்துருச்சு. ஏன்னா அந்த 5 மந்த் எங்கள் வீட்டில் எந்த ஒரு ஜென்ஸும் கிடையாது. கீழே மாமனார், மேலேயும் குழந்தைனார் இருக்காங்களா. ஸோ நம்ம வீட்டுக்கு யாருமே அவ்வளோவா ஜென்ஸ் வர்றது கிடையாது. 5 மந்த் கழிச்சு இவர் வந்ததுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இருந்தால் இவர் வீட்டுக்குள்ளேயே சேர்க்கல. அவ்வளோ டென்ஷன் ஆகி கத்தும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம்ட்டு அவர்கிட்ட பழகும். ஆனால் அதுக்கப்புறம் பழைய பாண்டிங் இவருக்கு வந்துருச்சு. அவர்கிட்ட போய் ஒட்டிக்கிறது, அவர்கிட்ட போய் படுத்துக்கிறது, நாங்கள் தூங்கி எழுந்திரிக்கும் போது வந்து படுத்துக்கிறேன்ட்டு. ரீசெண்ட் டேஸாக இது வயிறு பெருசாக இருந்தது. ஸோ ஒவ்வொரு சேஞ்சஸ் நடக்குது போல், குழந்தையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அப்படின்னு நினச்சி ஒரு நாள் வாஷிங் மிஷினில் வந்து துணி எடுத்து மிஷினில் போடலான்னு பார்த்தாக்கா, அன்னைக்கு தான் அந்த குட்டிலாம் போட்டுக்கிட்டு இருந்தது. குட்டி குட்டியோண்டு இருந்தது. இது வயிறு அவ்வளவும் பெருசாக இல்லை, ஆனால் 4 குட்டி போட்டிருந்துச்சு. செம்ம ஹாப்பி. இதெல்லாம் பாருங்களேன். இதுங்களுக்கும் தொப்புள் கொடிலாம் இருந்துச்சு. குட்டியோண்டு அழகா. அது வந்து என்னதான் நாங்கள் இது பண்ணாலும் அன்றைக்கி இது ஒரு மயக்கம் மாதிரி இருந்துச்சு. நான் இதெல்லாம் எடுக்கும்போதெல்லாம் அவரை வச்சு தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒன்றா எடுத்து என் மடியில் போட்டாங்க. விளையாண்டுட்டு இருந்தா அவள் உருன்னு கத்திக்கிட்டு வந்துட்டா. எனக்கு பயமாயிடுச்சு. ஏன்னா குழந்தையிலேருந்து பார்க்குற எங்ககிட்ட இந்த ஒரு கோவத்தை காட்டாதது, அது ஒரு தாயானதுக்கப்புறம் அது குழந்தைங்கள எடுத்தோடனே சீரை வந்துருச்சு. அதனால் பயந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு இந்த ஃபோட்டோ ஒரு 4 டேஸ் கழிச்சு இந்த வீடியோ எடுக்கிறேன். அப்போ வந்து அது சாப்பிட வெளில போயிடுச்சு போல. இது ரொம்ப நன்மை கட்டி வீடியோ இருந்துச்சு. இதுதான் பெரிய குட்டி. எடுத்து நம்ம பார்த்தாக்கா வயின்னு அழகாக கட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு குட்டி சூப்பராக அழகாக இருக்குது. நேற்று நைட்டு வந்து இது எப்பவும் போல் ஹாலில் பட்டுச்சு. சரி குழந்தைங்க வெளில கிடக்கு, நைட்டு 10:30 மணி ஆகுது, கொஞ்சம் நேரம் உள்ளே வச்சுக்கலாம், குழந்தைங்கள தூக்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். குழந்தைங்கள தூக்கிட்டு வந்து அடுத்த செகண்ட் சீறி பாஞ்சிக்கிட்டு பிள்ளைங்க அதுவே வந்து வீட்டு எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஸோ இந்த என்ன சொல்லுங்கள், பூனையாக இருந்தாலும் அதுவுமே தன்னுடைய குழந்தைங்க எப்படி பாதுகாக்கிறது, மனுஷனை விட பத்திரமா பாதுகாக்கிறது. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு குழந்தைய வளர்ந்து அது ஒரு 4 குழந்தை போட்டு அந்த குழந்தைய அது பத்திரப்படுத்துறதை பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எங்கள் வீட்டு பூனைக்குட்டி யாருக்கெல்லாம் பிடிக்குன்ட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்டு எங்களுடைய குட்டி பூனைக்கு விஷ் பண்ணுறதா இருந்தால் கீழே விஷஸ் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.